அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை எனும் திட்டத்துல 1000 ரூபாய் மாதம் மாதம் வாங்கி கொண்டிருக்காங்க. சரிங்களா? அதே போல மீண்டும் இந்த தீபாவளி தினத்தன்று உரிய புதிய ஸ்கீம் அப்டேட்ல 2000 ரூபாய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே மீண்டும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டும் பார்க்கலாங்க. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 யார் யாருக்கு கிடைக்கும், எப்படி விண்ணப்பிப்பது? இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தற்போது வெளியாகி உள்ளது. ரேஷன் விநியோக முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பலன்கள் கிடைக்க சென்றடைவதை உறுதி செய்யவும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்துவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள். இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் அமலுக்கு வரவிருக்கும் முக்கிய விதிமுறைகள் ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை, அரிசியுடன் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம். தற்போது ஒரு ஒரு நபருக்கு 5 கிலோவாக வழங்கும் உணவு தானியங்களின் அளவை 7 கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தங்களது கேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது முடிக்க தவறுபவர்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. திட்டத்தை வெளிப்படையாக மாற்ற திருமணமான மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரங்களுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டைகளிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே அரசின் உதவிகள் சென்றடைவது உறுதி செய்யப்படும் அப்படின்னும் சொல்றாங்க. அடுத்ததா, தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 கிடைக்குமா? புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் வைத்துள்ளது. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களிலும் கொரோனா பெருந்தொற்று போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பண்டிகை காலங்களில் மக்களின் சுமையை குறைப்பதற்காக மாநில அரசுகள் ரொக்க பரிசுகளை அறிவித்துள்ளன. உதாரணமாக 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 வழங்க ஆலோசித்தது. அதேபோல் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரொக்க பரிசு வழங்குவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த ஆண்டும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு
தீபாவளி சமயத்தில் ரூ. 2000 வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதேபோல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரூ. 2000 ரொக்க பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய மாற்றங்கள் தகுதியுள்ள எந்த ஒரு குடும்பமும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பது உறுதி செய்யவும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட்டை நம்ம சொல்லியிருக்கிறது. ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.